மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2026 தேர்தல் யார் வருவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கருத்து கணிப்பு விட்டுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு சாதகமாக ஒருத்தர், டிவிகேக்கு சாதகமாக ஒருத்தர், இது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக, இந்த மாதிரி நிறைய பேர் அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. மக்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். ஆனா கூர்ந்து அரசியலை தொடர்ந்து கவனிக்கிற மக்களுக்கு இங்க தமிழகத்துல என்ன நடக்குன்னு தெரியும். அதாவது பாஜக பொறுத்தளவுல அண்ணாமலைக்கு தொடர்ந்து ஒரு பதவி கொடுக்கல, அது இதுன்னு ஒரு விஷயம் இருந்தது. ஆனா நெக்ஸ்ட் மத்திய அமைச்சர் ஆவாரு, அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, ஒரு மக்கள் அதாவது தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அது புரியும். ஏன்னா டிஎம்கே வின் பண்ணா மட்டும்தான் அண்ணாமலைக்கு இங்க ரோல், இல்லைன்னா ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா 2029 தான் நாடாளுமன்றத்துக்கு தான் அவரோட ரோல் வருமே ஒழிய, டிஎம்கே தோத்துட்டான்னா அண்ணாமலைக்கு எந்த ஒரு வேலையும் இங்க இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், யாருக்கெல்லாம் இங்க பலவீனம் இல்லை, அவங்க ஒரு கட்சியில அவங்க ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்கன்னா காங்கிரஸ் சந்திப்பாங்க, அதே விசிகா சந்திப்பாங்க, சிபிஎம் எல்லாம் சந்திப்பாங்க, முக்கியமா பிரேமலதா அவர்கள் எல்லாம் சந்திப்பாங்கிறது ஒரு தெளிவான விஷயம். டிஎம்கே தோத்தான்னா இவங்க எல்லாம் வேற மாதிரி போவாங்க. ஏன்னா கட்சியே இல்லாம ஆயிரும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தானா திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதாவது திமுக நின்ன இடத்துல எல்லாம் விசிகவினர் எல்லாம் யாருமே வேலை செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. எப்படி வேலை செய்வாங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா விசிகவினர் யாராவது நின்று இருந்தா பரவாயில்ல, நீங்க விசிகாவா இருந்தான்னா விசிகவினர் வேலை செய்வாங்கன்னு தான் இங்க நம்ம கவனிக்கணும். ஏன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விசிகாவோட கொள்கையை அதுக்கு தான் ஃபாலோ பண்ண தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் விசிகாவில இருக்காராங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் இவர் புலம்பிட்டு இருக்கிறாரே ஒழிய, இவரு இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே அவர் ட்ரை பண்ணாரு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, மாநில தேர்தலையும் நான் வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாரு. கண்டிப்பா அது வந்திருந்தான்னா அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கும். இதே இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸுக்கு எல்லாம் உண்மையிலேயே திமுக கூட இருந்து மிகப்பெரிய இழப்பு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதே அவங்களும் ஒரு முயற்சி பண்ணாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பிரிச்சு, அதாவது திமுகவை விட்டு விலகி டிவிக்கு கூட சேர்ந்திருந்தான்னா இன்னைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா அவங்க உருவெடுத்திருப்பாங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்ப கூட்டணி காங்கிரஸ் கட்சி இல்லை, டிவிக்கே இருக்கும்போது இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கும்போது, திமுகவோட வாக்கெல்லாம் இழுக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்ப புலம்புறாங்க. இப்ப ஏதாவது ஒரு அவங்க சப்போஸ் ஆட்சியில வந்தான்னா பங்கு கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் எல்லாம் இப்ப புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இப்ப பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா திமுக ஒருவேளை வின் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம். அதே பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயத்த நேத்து பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஆக்க பிறத்தவங்க ஆற பிறக்க மாட்டீங்களா, ஒரு 2 நாள் தானே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க கிட்ட நிறைய ஆட்சியில பங்கு ஏதாவது கேட்பீங்களான்னு நிறைய கேள்வி கேட்டதுக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கடந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம், ஏன்னா தொண்டர்கள் அவங்களுக்கெல்லாம் யாருமே வேலை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நம்மளோட பார்வை. ஏன்னா விசிகா மாதிரி தான் தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்கள் காங்கிரஸையும் டிஎம்கேயும் எதிர்த்தாரு. இப்போ காலங்காலமா அங்க தொண்டர்கள் திடீர்னு திமுகவுக்கு போய் முட்டு கொடுக்கணும்னா முடிகிற காரியமா? ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா தேமுதிகங்கிற கட்சி இனி இருக்காதுன்னு நம்ம கவனிக்கணும். சிபிஎம் எல்லாம் அதே தான். ஏன்னா இன்னைக்கு கொள்கையோட கட்சின்னு பார்த்தான்னா பாஜக, நாம் தமிழர், பாமக, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்ப விசிகா கூட இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். ஆனா இப்ப இருக்கா இல்லையான்னு டவுட்டு. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். மிகப்பெரிய ஒரு கொள்கைன்னு என்ன, இலவசத்தை ஏதாவது அள்ளி விடுற கொள்கையா தான் இருக்கே ஒழிய, சும்மா பேருக்கு ஏதோ ஒரு கொள்கை தலைவரை வச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல புரிதலோட இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு இன்னைக்கு ஒருத்தர் சர்வே எடுத்திருக்கிறார், ரவி ஐபிஎஸ் முன்னாள் காவல் அதிகாரி ஒருத்தர். ஆனா அவர் சொல்றாரு 121 தொகுதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு, 41% வாங்குவாரு அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சிரஞ்சீவி அவர்கள், அதே பவன் கல்யாண் அவர்கள் எல்லாம் அவங்க எங்க கூட்டம் போட்டாலும் அந்த அளவுக்கு அலை மோதும்.
சிரஞ்சீவி எல்லாம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25% மேல வாக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல 15% ஏதோ ஒண்ணுதான் வாங்கியிருக்காங்க. எல்லாமே கூட்டம் கூடுறதுனால ஓட்டு வாங்குறாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அதுலயும் கூட நிறைய பேர் வந்து யாரு கொள்கை என்ன ஏதுன்னு இப்ப எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புரிவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை எல்லாம் வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது விஜயோட வரவு வந்து அவருக்கு நல்லதுதான்ற மாதிரி. ஏன்னா விஜய் வந்ததுனாலதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அரசியல் புரியுதா இல்லையாங்கிறத தாண்டி ஏதோ ஒரு என்ட்ரி ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் அரசியல் புரியும் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து இந்நேரத்துல வந்து விஜய் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பார்வை. ஏன்னா அதுக்காக நம்ம வந்து விஜய் வந்து பாஜகவோட சங்கியா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனா இந்த நேரத்துல அவங்க அமைதியா இருக்கிறது என்னன்னா, அதிமுக கூட அமைதியா தான் இருக்காங்க. அதிமுக கூட இதுக்கு முன்னாடி ஏதாவது கூட்டணிக்கு வருவாங்களான்னு எதிர்பார்த்தாங்கதா? இதெல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம் தானே. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, எல்லாமே திமுகவை அனுப்புறதுக்கு தான். இன்னைக்கு கூட நிறைய வந்து இடத்துல வந்து ஸ்ரீரங்கத்துல டிவிக்கு அலுவலகம்லாம் எரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வெற்றி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பயம் இருக்கு, அதனால பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் அவர்கள் எல்லாமே நிர்மல்குமார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு வந்து டிவிகேவால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா நேத்து நீங்க உழைப்பாளர் தினத்துல எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, முதல்வர் எல்லாம் இருக்காரு, மு.க.ஸ்டாலின் எல்லாம் அவங்களெல்லாம் முகத்தை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சோகத்தோட தான் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெற்றி வாய்ப்பை வந்து கண்டிப்பா யாருமே உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து திமுக வெற்றி வரும் அப்படின்னு யாருமே இங்க சொல்லல. அதனால என்னன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவிகே வருமா வராதா அப்படின்னு கேட்டானா, இப்ப பார்வையாளர்கள் நீங்க என்னைக்குமே ஒரு அரசியல் கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு அதாவது எண்ணிக்கை அதாவது பெர்சன்டேஜ் வாங்கலாம். ஆனா இடங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2 இடம் 3 இடம் ஒரு 5 இடத்துக்குள்ளாரதான் நம்ம கவனிக்கணும். ஓட்டா எந்த அளவுக்கு அவங்க பெர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 25ங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் மாற்றம் வரும் அப்படின்னு அதாவது இத்தனை நாள் இவங்க இருந்திருக்காங்க, இவங்களுக்கு விட இவருக்கு போட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு போட்டவங்க தானே ஒழிய, அதனாலதான் மாறுமே ஒழிய, இல்லைன்னா விஜய் பார்த்துங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய கொள்கைகள் அது இதுன்னு சொல்லி திமுகவோட கொள்கை எடுத்துட்டு வந்து, ஏன்னா திமுகவை எப்ப வீட்டுக்கு அனுப்பலான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் திமுக கொள்கையை எடுத்துட்டு வந்தானா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் அந்த புரிதல் வராம இருக்குமா என்ன? இப்ப ரசிகரா வந்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் வரும்போது கூட அன்னைக்கு இந்த ரசிகர்கள் எல்லாம் ரசிகரா இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். திமுக நல்லா இருக்கா, இல்ல திமுக மாதிரி தான், இல்ல டிவிகே இருக்கா, இல்ல அதிமுக எப்படி இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இதனால வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் உண்டாகி 2029 நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த தேர்தலுக்கு எல்லாம் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சரியான எதிர்காலத்தை கொடுக்க முடியுங்கிறது நம்மளோட பார்வை. இப்ப வந்து ஏதோ வந்துட்டாங்க விஜய் பார்த்துன்னு தான் நம்ம கவனிக்கணும். எது எப்படியோ திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் அவர்களின் வரவு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய, காலத்துல அவரோட அரசியல் எப்படி ஏது எப்படி அட்லீஸ்ட் அவர் பத்திரிகையாளர் சந்திச்சிட்டாலே போதும், மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வருன்னு தான் நம்மளோட பார்வை. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.